ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஆர்கானிக்கான ஹெல்த்தியான ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கை இலையை வச்சு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். பெரிய புதுசாலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லோரும் பண்ணுறது தாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். என்ன பில்டப்லாம் ஓவராக கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லைங்க, முருங்கைக்கீரையை அரைச்சி போட்டு ஒரு சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை தோசை தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற முருங்கை மரத்தில் இருந்து 4 இனுக்கு அளவுக்கு முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துட்டேங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் நான் வாரத்தில் ஒரு வாட்டி கீரை பொரியல் பண்ணுவேன். அப்புறம் தேவைப்பட்டால் முருங்கைக்கீரை சாம்பார் வைப்பேங்க. முருங்கைக்கீரை சாம்பார்னால் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும், நாங்கள் சாப்பிட்ருவோம். ஆனால் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணால் இப்போ என் பையன் சாப்பிட மாட்டான். சில பசங்க கூட குழந்தைங்க வந்து முருங்கைக்கீரை பொரியலை டைரெக்டாக பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணோம்னா, நம்ம வந்து முருங்கைக்கீரையை வந்து அரைச்சி தோசை மாவில் கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக சாப்பிட்டுருவாங்க. அப்படி தாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு உருவி எடுத்துக்கிட்டேங்க. உருவி எடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் அந்த முருங்கைக்கீரையை போட்டுட்டு வாசத்துக்காக கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிட்டேங்க. சீரகத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தோசை மாவு, இது வந்து இட்லி மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. அதில் வந்து தேவையான அளவு அரைச்சிட்டு வந்ததை வந்து அந்த முருங்கைக்கீரை அரைச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தோசை பதத்துக்கு அளவு தண்ணியும் கலந்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேங்க. கலந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பசங்க பண்ணி கொடுத்தா முருங்கைக்கீரை கலந்துருக்கோம்னு தெரியாது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் கூட இந்த மாதிரி இதுதான் இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க. இது வரைக்கும் நான் முன்னாடி செஞ்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏன் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எதுக்கு நம்ம வீட்டில் நிறைய முருங்கைக்கீரை இருக்குது, அதை நம்ம ரொம்ப பயன்படுத்துறது இல்லையே. ஒன்று பொரியல் பண்ணுவேன், இல்லை சாம்பார் வைப்பேன், அதுதாங்க எனக்கு பண்ண தெரியும். சரி, இன்றைக்கி தான் யோசித்தேன், ஏன் நம்ம வந்து முருங்கைக்கீரையை தோசையில் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஏன்னா நான் வீடியோலலாம் பார்த்துருக்கேன், இந்த முடக்கத்தான் கீரையெல்லாம் போட்டு ஊற்றுவாங்க. சரி, அதே மாதிரி நம்ம ஏன் முருங்கைக்கீரையும் அரைச்சி நம்ம தோசை சுடக்கூடாது அப்படின்னு யோசித்து வந்த ஐடியா தாங்க இது. நல்லா அரைச்சிட்டு மாவில் கலந்து தோசை மாவு வளர்த்து கலந்துட்டு நல்லா தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தேங்க. சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா உண்மையிலே சூப்பராக முறுன்னு அருமையாக வந்ததுங்க தோசை. எனக்கு நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லையா, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. ஆஹா, இந்த ஐடியா தெரியாமல் நம்ம இத்தனை நாள் இருந்திருக்கோமே நினச்சிக்கிட்டு இனிமேல் இதை வந்து முருங்கைக்கீரையை தோசையில் போட்டு தாக்கிற வேண்டியதான் நானே முடிவு பண்ணிட்டேங்க. தோசை ஊற்றி 2 தோசை ஊற்றி எடுத்துட்டேன். எனக்கு 2 தோசை தான், அவங்கெல்லாம் காலையில் ஊற்றி சாப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு 2 தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு சைடிஷாக கார சட்னியும் தேங்காய் சட்னியும் தாங்க பண்ணியிருந்தேன். நீங்களும் முருங்கைக்கீரை கிடச்சா இதே மாதிரி தோசை செஞ்சு அசத்துங்க. ஓகே, பாய்.